ஓகே 149வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட் பார்த்தா ரெண்டு பேரை காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு முஜினாக்கு எங்க ஆளுங்க டே அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூடல் லார்ட் மீட்டிங்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். முதல்ல போய் நம்ம பாஸ்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். முஜினா கேங்க அவங்களோட மூவ் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு சடனா ஜொன்னின் மாதிரி மறைஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ காட்டுறாங்க. பர்ட்டோ தான் டென்டோக்கு வந்து பாடி கடை வச்சிருக்காங்க. சடனா ஒரு இடத்துக்கு வரான். பார்த்தா பெரிய அரமா இருக்கு. மிஸ்டர் உசுமாக்கி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றானுங்க அவனுங்க. கதை திறந்து அப்படியே வந்து சிவப்பு கம்பள மரியாதை அங்க இருக்கு. லார்ட் டென்டோ உங்களுக்கு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போய்கிட்டு இருக்கான். உசுமாக்கி மூலிக்கா என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த வழி சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான் அவன். பட்ட சொல்லிட்டு இருக்கான் என்னடா நீங்க மொத்த ஹோட்டலையும் விலைக்கு வாங்கிட்டு கார்டன்ஸையும் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. அங்கதான் மொத்த இடத்தையும் வாங்கல இந்த இடத்த தானே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சீனை போடதான் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் பர்ட்டோ. இதெல்லாம் விடுங்க உங்கள்கிட்ட ஏதோ ஷேடா க்ளவுன் இருக்குல்ல அதை காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை கொணமர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. லார்ட் ஃபியூடல் லார்ட் தாண்டா இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணி தான் தீர்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு ஒரு வழியில் நம்ம செஞ்சுதான் காட்டுன்னு சொல்லிட்டு சடனா ஷேடா க்ளவுன் ஜுட்ஸோ போட்டுவிடுதான். அஞ்சன்னா இருக்கு வேற லெவல் சொல்றான் அவன். உண்மையில நீங்க ரியல் நிஞ்சான்னு சொல்றான் அவன். உண்மையிலே ஹொக்காகியோட பையனா இருக்க நீங்க பெருமை பண்ணு சொல்லிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்கான். உடனே பட்ட பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே குழந்தை தான் நம்ம பண்றதுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கேள்விப்பட்ட ஹொக்காகி வந்து 1000 கிலோன் போடுவாராம. அதை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு இருக்கான். இதை நான் நினைச்சதோட கொஞ்சம் மோசமா இருக்க போது பட்ட பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இன்னொன்னு பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான். டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒண்ணு போடுவீங்களா அதை போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்ஸோ சொல்லிட்டு கேட்காம ஆமான்னு சொல்றான். நான் யாருன்னு காட்டப்பறேன்னு சொல்லிட்டு சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா செக்ஸி ஜுட்ஸோ போட்டு விட்டான். இது பேரு ஹேரம் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் நல்லா ஷாக் ஆயிட்டான். பேச கூட மாட்டேங்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னடா நான் என்னமோ நினைச்சேன் வேற மாதிரி ரியாக்ஷன் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். செக்ஸி ஜுட்ஸு மாதிரி நிறைய நான் பார்த்துட்டு இதுல எனக்கு ஒன்னும் புதுசு கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓப்பனா சொல்றேன் உனக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்டுனா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டென்டோ. ரொம்ப வித்தியாசமா தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு என்னால கணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வயசுல எனக்கு ஒரு நிஞ்சா ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப இருக்குன்னு சொல்றான். நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல பாருன்னு சொல்லிட்டு அவன் கார்டு சம்டையும் காட்டுறான். இதான் என்னோட கார்டோட கலெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ எல்லாமே வச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கான் எக்ஸ்க்ளூசிவ் ஷரிங்கன் மோட் கக்காசி எல்லாம் நீ வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லாத கார்டே கிடையாது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது போக என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல எல்லா கார்டா வேணும் எல்லா கார்டுமே நீ வச்சிருக்க. நீ எதுக்கு எங்க அப்பாவோட கார்டு கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கார்டு எனக்கு வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா 4-5 பேஜ் திருப்பி பார்த்து மிரண்டுட்டான். உங்களுக்கு இந்த கார்டு தான் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எட்டி பார்த்துட்டு சடனா பார்த்தா பர்ட்டோ 4-5 பேஜ் திருப்புறான். பார்த்துட்டு மிரண்டுட்டான். இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த கடை தான் நீங்க தேடிக்கிறீங்களா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கார்டை இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை வாங்க தாண்டா நான் இவ்வளவு வேணா கார்ட்ஸா வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் பர்ட்டோ. இது உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு ரேரான கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது சூப்பர் ரேர் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிளாக் கார்டு மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட தந்த கடை நான் எப்பனாலும் வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இதை தாரேன் ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொன்னு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நிஞ்சுட்சு சொல்லி தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நிஞ்சுட்சு சொல்லி கொடுங்க உங்களுக்கு இந்த ரேர் கார்டை நான் தாரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் நீ என்ன மாதிரி ஆள் நினைச்சுக்கிட்டேன்னு தெரியல. ஆனா எப்பவுமே நான் போராடி தான்டா ஜெயிப்பேன். நான் போராடி இந்த கார்டை வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இது வேணா சொல்லுங்க உங்களுக்கு எப்பனாலும் தாரேன் எதுனாலும் தாரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு நிஞ்சுட்சு மட்டும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் டென்டோ. காசை வச்சு எல்லாம் வாங்கிடலாம் இவன் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சொல்லி கொடுங்களா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரிடா உனக்கு சொல்லி தரான் இது ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். சரி இவனுக்கு இது எவ்வளவு ஹார்ட்னு சொல்லிட்டு காட்டுவோம். இவனோட ஆட்டிடியூட உடைக்க போறோம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க மீட்டிங்கை காமிச்சிட்டு இருக்காங்க. உன்ன சிக்கமர் கத்திக்கிட்டு இருக்கான். என்னது பட்ஜெட்டை வந்து குறைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். காகியாக்கு பிரச்சனைக்கு வேற ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் அவங்க பட்ஜெட்டுக்காண்டி தான் வச்சிருக்காங்க. என்னென்ன பட்ஜெட்டுக்கு பேசணுமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு நட்ட சொல்றான் டே சிக்கமர் நீ ரொம்ப பேசுறது கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றான். இக்கியோன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே அவர் சொல்றாரு என்ன லார்ட்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் வெறும் இக்கியோன் மட்டும் சொல்லுங்க. இந்த இடத்துல ரொம்ப மென்மையான ஆளு நல்ல தன்மையான ஆள் நீங்க ஒரு ஆளு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நட்ட சொல்றா பேசிருக்கான் இக்கியோ நீங்க எது தந்தாலும் தராட்டினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க பண்ண வேண்டியதை எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டியூட்டி என்னன்னா இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணது இந்த நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணது இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணது எங்களோட வேலைன்னு சொல்றான் நருட்டோ. நீங்க பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதுக்குள்ளேயுமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு நட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இருக்கணும் தான் ஆசை ஆனா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றாரு அவர். அது மாதிரி உங்க பையன் தொட்டி உங்க கூட வந்தாமன்னு சொல்லிட்டு நட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே வீட்லயே விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா இந்த வாட்டி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நிஞ்சாவை பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருந்தான். அதனாலதான் கூட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அவன் நான் இங்க வரேன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே சடனா அவனும் என் கூட சேர்ந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அது மாதிரி உங்க பையனை வந்து பாடி கடா போட்டதுக்காண்டி பேசியிருந்தான். அதே நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அவன் கொஞ்சம் விளையாட்டு பையன் தான் ஆனா கொஞ்சம் நல்ல விதமா தான் இருப்பான். உங்க பையனை கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. நானும் நம்புறேன் அவன் நல்லா ஆயிரும் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து கட்டுறாங்க. டென்டோக்கு வந்து பர்ட்டோ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா ஷூரிங்கன் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கான். இன்னும் ஒண்ணு கூட வீச முடியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா சொல்லி கொடுங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி பாரு நான் தெளிவா சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு சடனா சுத்திக்கிட்டு வீசுறான். கரெக்டா பாயிண்ட்ல அடிக்காது. இங்க இருந்து அடிக்கல தெளிவா யோசிச்சு ஒரு குறி வச்சு அடிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா வீசி பார்க்காம பார்த்தா கரெக்டாவே உள்ள மாட்டுக்கு தப்பா போகுது. அது போகமாகறான். சரிடா எதுக்குடா நீ வந்து நிஞ்சாக
நினைக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. எக்ஸ் கார்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச பார்த்தா எனக்கு சில விஷயம் தெரிஞ்சிச்சு. நிஞ்சா எல்லாமே ஸ்ட்ராங்காவும் நல்லா கூலாவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு சடனா திரும்பி சுருங்கினத்துக்கு வீச ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா படவே மட்டுக்கு திரும்பி சோகமாகறான். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூலா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லடா, நீ டெடிகேஷன் மட்டும் கண்டினியூஸா கூடு, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் வீசிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு வாட்டி கூட படவே இல்ல. அப்படி இழைச்சு கீழே விழுந்துட்டான். ஏடா இதெல்லாம் ஒர்க் ஆகுதுடா, வாடா நம்ம இங்க இருந்து கிளம்பும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறான். டைம் முடிஞ்சு வச்சு வாடா கிளம்பும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் என்ன நடந்தாலும் இங்கதான் இருக்க போறேன், இது முடிக்கிற வரை இங்க இருந்து போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறத பார்த்துட்டு அப்படி பர்ட்டோ மிரண்டுட்டான். டே நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா பண்ண நினைக்கினா நான் உங்கூட இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றான் அவன். பார்த்தா பர்ட்டோ அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ரேர் கார்டு வேணும், அதனால தானே இப்படி பண்றேன்னு சொல்லி டென்ட்டா கட்டிட்டு இருக்கான். டே ரேர் கார்டு வேணா ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சீரியஸா பண்ண போறான்னு சொல்றான். உன்னை பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யாமயோக்காவை காட்டுறாங்க. பார்த்தா டென்ட்டோ அப்படி தேடி வந்துகிட்டே இருக்காரு. அப்படி சுத்தி சுத்தி வராரு எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டென்ட்டை சுருங்கி நியூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். டே நீ நல்லா தான்டா பண்ண, இன்னும் ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்கான். சடனா வந்து யாமயோக்கா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. மை லாடுன்னு சொல்லிட்டு. யாமயோக்கா அங்க பாருங்க, நான் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு படாரன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் பர்ட்டோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை காட் வேலை தானே பார்க்க சொன்னாங்க, ஏன் தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாமயோக்கா நீங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டென்ட்டோ. நான் தான் பர்ட்டோட கேட்டேன், அதனாலதான் அவர் சொல்லி தராரு, பர்ட்டோ எல்லாம் பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களா நீங்க எடுக்க கூடாது, உங்களுக்கு ப்ராஹிபிட்டட்னு சொல்லிட்டு இருக்கான். அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு போக போக நல்ல ட்ரைனிங் நல்ல ஆளா வளரணும், அதுக்கடுத்து இதெல்லாம் பண்றேன்னு சொல்றான். உன பர்ட்டோ சொல்றான் அந்த பையன் எது பண்ணணுமோ அதை பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவன் வந்து இந்த ஷூரிங்கன் டார்கெட்டை வந்து அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அடிக்க நினைச்சிருக்கான். இது அந்த எக்ஸ் கார்டு மாதிரி கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்புறம் அந்த டென்ட்டோ பையன் வந்து யாமயோக்கா அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நான் பண்றேன்னு சொல்லிட்டு. நீங்க பண்ணுங்க, ஆனா அந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்க வரைக்கும் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவனும் சரின்னு சொல்றான். நான் வேற லெவலா பண்ண போறேன்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஓரளவுக்கு பட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் உடனே யாமயோக்கா வந்து பர்ட்டோ பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு பிளாக் கார்டை பத்தி டென்ட்டோட பேசுனீங்கல்ல, அது ஃபியூடல் லார்டு வந்து அவர் பிறந்த நாளைக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்காரு யாமயோக்கா. பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு முழிக்காம ஃபியூடல் லார்டுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால ஒரு பையனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, அதனால என்ன கிஃப்ட் பண்ணணும்னு தெரியாம தான் இந்த கார்டை கிஃப்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். யாமயோக்கா வந்து அந்த கிஃப்ட் கொடுத்துருப்பான். இது உங்க அப்பா கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு திறந்து பார்த்திருக்கான். அப்பதான் பார்த்தா அதுல வந்து கிரெடிட் கார்டு இருந்திருக்கு. கார்டை பார்த்து சந்தோஷம் இல்லாம அப்படி போயிருச்சு. அப்பா என் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா சிரிக்காம அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, இந்த எக்ஸ் கார்டை வாங்கி விளையாட ஆரம்பிச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயே கலந்தாரு. எல்லா டோர்னமெண்ட்லயும் அவர் தான் ஜெயிச்சாரு. அவருக்கு ஈக்குவலி எவருமே இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டோர்னமெண்ட்ல அந்த பையன் கலந்தது வந்து அவங்க அப்பா அவங்க கூட இல்லாததை மறக்கிறதுக்காண்டி தான் டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிச்சானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு அவர். அவர் இன்னும் என்ன யோசிச்சாருன்னா அந்த டோர்னமெண்ட் அவங்க அப்பா பார்ப்பாங்க, அது பாக்கல அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு இவர் விளையாடுதாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் அவங்க அப்பா வந்து இவன் ஒரு மதிக்கும்படி ஆளா பார்க்கணும், அதுக்காண்டி இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால அந்த பையன் இவ்வளவு நாள் கார்டை கலெக்ட் பண்றான்னு சொல்லி கேட்காம பர்ட்டோ. அவரும் ஆமான்னு சொல்றாரு. இந்த கடைசியான ஒரே ஒரு கார்டு மட்டும் இருக்கு, அந்த கார்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த ஈவெண்ட்ல போய் கலந்து அவர் எப்பனாலும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்பா அவனை ஒரு மதிக்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு யாமயோக்கா. இன்னைக்கு வந்து யங்லார்டு வந்து நினைச்சதோட வேறதையே வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்து ஒரு வேற லெவல் ஷினோபியா மாறன்னு நினைக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு யங்லார்டு வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்காரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, அவரே வேற ஸ்டெப்புக்கு கொண்டு போக நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி வந்து டென்ட்டோ கட்டுறாங்க. பார்த்தா ஷூரிங்கன் ட்ரைனிங் வேற லெவலா பண்றான். கரெக்டா புல்சைல அடிச்சிட்டான். அவன் டார்கெட் சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். பர்ட்டோ கட்டி பிடிச்சி கொண்டாடுதான் அவன். உடனே அந்த பையன் சொல்றான், நான் இனிமேல் டெய்லி பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்க போறேன், டெய்லி பிராக்டிஸ் எடுத்தா இது அப்படி கண்டினியூஸா பண்ண முடியும் அப்படிதான் சொல்லிட்டு கேட்க அவன். பிராக்டிஸ் மட்டும் விடாத, இப்படியே பண்ணிக்கிட்டு எப்பவுமே புல்சை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நீ பண்ணிட்டே ஒரு நாள் நீ வேற லெவலா மாறான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. புதுசா உன்னை நீ சாதிக்கலாம்னு சொல்றான். சாதிக்கலாமான்னு சொல்லிட்டு முழிக்காம, ஆமாடா அந்த பிளாக் கார்டு எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், உன் சொந்த கையால நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சினா உனக்குன்னு ஒரு சன்மானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஷூரிங்கனுக்கு கையில கொடுக்காம உன்னை யாமயோக்கா சொல்ற, நீங்க ரொம்ப பிரஷர் படாதீங்க, இன்னைக்கு இது போதும், வாங்க டின்னர் சாப்பிடலாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அவர். என்ன சொல்றான், என் கூட நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கேட்காம அவனும் ஓகேன்னு சொல்றான். அப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா யாமயோக்கா நடந்து போய்கிட்டே இருக்காரு. சடனா பார்த்தா எவனோ ஒருத்த வாரம் மறைஞ்சு போறான். யாருன்னு சொல்லிட்டு துரத்திட்டு அங்க போய் நின்னுகிட்டு இருக்காரு. உன்னை தேடுதாரு. அவனை யாரு வந்தானே தெரியல. பார்த்தா ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து மாத்துறாங்க. பார்த்தா திரும்பி பர்ட்டோவையும் டென்ட்டோவையும் தான் கட்டுறாங்க. பார்த்தா கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேம் நடந்துட்டு இருக்காங்க. அந்த கார்டு கேம்ல எப்பவுமே டென்ட்டோ தான் ஜெயிக்கும், அவனுக்கு ஈக்குவலி எவனுமே இல்லாம நின்னுகிட்டு இருக்கான். ரொம்ப இந்த கேம்ல டெடிகேஷனை போட்டு லாடுதேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே சடனா டென்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நிஞ்சாலாம் எப்படி வாழ்வாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அதை பார்க்க தான் நான் மெயினா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுதியோ அந்த அளவுக்கு நீ ஒரு சிறந்த ஷினோபி ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் நீனும் ஷினோபி ஆக போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். எங்க அப்பா சொல்லிருக்காரு ஷினோபி எல்லாருமே நல்லா அமேசிங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால நானும் ஆக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டென்ட்டோ. நம்பர் ஆளு இந்த நிஞ்சாக்கள தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. எப்பவுமே நிஞ்சாவை பத்தி மட்டும் தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நானும் ஒரு நிஞ்சா ஆகணும்னா என்ன பத்தி யோசிப்பார்ல, நானும் அந்த கார்டுல வருவேன், என்னை ஒரு ஆளா மதிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் என்னது ஒரு மதிக்கும்படி ஆளா மரணமா சொல்லிட்டு இவன் அப்படியே நான் இருக்க மாதிரியே தான் இருக்கான். என்ன எங்க அப்பா எப்படி மதிக்கும் ஷினோபி ஆகணும்னு நினைச்சனோ இவனும் அவன் அப்பா நல்லா பாக்குறபடி ஆகணும் தான் நினைக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் பர்ட்டோ. உடனே சடனா சிரிக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நானும் ஒன்ன மறந்தண்டா, எங்க அப்பா என்னை மதிக்கும்படி ஆகணும் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன், நான் பண்ணாதது மிச்சம்டா, ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மன்னிச்சு ஒரு ஷினோபியா மதிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சோகமாகறான். அப்படியே திரும்புறான்.
நான் ஒரு அமேசிங் நிஞ்சாவை மாறணும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாஸ்கி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாள் சிறந்த ஷினோபி ஆகும்னு சொல்றான். அதெல்லாம் கரெக்ட் மிரண்டுட்டான் அவன். நான் அதெல்லாம் ஈஸி கிடையாது, எனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அட இன்னொரு கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ என்னதான் கேம் விளையாடும், உன் சவுண்ட் ஹோக்கே கார்டு இல்ல அப்படிதானே சொல்லிட்டு பட்ட கேட்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். இந்தாட அந்த கார்டை நீ வச்சுக்கோன்னு சொல்றான். அவன் சீரியஸான்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ஜாய் பண்றான். எனக்கு இந்த கார்டுலாம் இப்ப வேண்டான்னு சொல்றான். அவன் எடுத்துட்டேன், நான் என்னோட ஓன் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த கார்டை ஜெயிப்பேன், அது வரைக்கும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏடா நான் இது ரிவார்டா தரேன், அந்த புல்சைல அடிச்சுல அதுக்காண்டி நீ வச்சுக்கோன்னு சொல்றான். பர்ட்டோ அப்படி சொன்ன சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான் அந்த பையன். டெய்லி எனக்கு ஷூரிங் ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ ஓகேன்னு சொல்றான். நாளைக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குன்னு சொல்றான். அவன் பார்த்தா டெய்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த பையன் நல்லா தெளிவா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கார்ட்ஸும் டெய்லி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பர்ட்டோம் டென்ட்டோம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் பையன் சொல்றான் நாளைக்கு நான் போறேன்னு சொல்றான். நாளைக்கு சொல்லிட்டு பட்ட கேட்கான். ஆமா எனக்கு போகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இதனாலதான் இங்க இருந்தேன், ஆனா ரொம்ப ஜாலியா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி மீட் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த பையன் ஒரு மாதிரி சோகமாகறான். மூக்க பிடிச்சி அமுக்குதான். டே நான் அவனோட ஃப்ரெண்டுடா, எப்பவுமே உனக்காண்டி இருப்பேன்னு சொல்றான் பர்ட்டோ. சொல்லிட்டு சிரிக்கான். சொன்னோன்னு அந்த பையன் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். பர்ட்டோ அப்படி பாஞ்சு கெட்டி பிடிக்கான். ஒன்னு அந்த யாமையோக்கா அப்படி பர்ட்டோவையும் பாக்காரு, அந்த பையனையும் பாக்காரு. சடனா பார்த்தா அவர் அப்படியே அங்க இருந்து நகடு தனியா போய்கிட்டு இருக்காரு. அந்த மூஞ்சி எடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு சத்தம் வருது. எடுத்தாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும். இனிமேல் ஃபியூடல் லாட்டுக்கு வர வழியே கிடையாது, முஜினா கேங் என்ன சொல்லுதோ அதை தான் செஞ்சு தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எல்லாம் புரிஞ்சிருச்சு பாஸ்ன்னு சொல்றானுங்க. பார்த்தா யாமையோக்கோ கொன்னுட்டு அவரோட பாடி எடுத்துக்கிட்டான் போலுக்காம. அதுல இருக்குது முஜினா கேங்கோட பாஸ் தான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணாங்க மறந்து. See you, bye.